ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பி நெஸ்ட். சில நாட்களில் என்னோடய வீட்டில் கிச்சன் இப்படியும் இருக்கிறது உண்டு. அன்றைக்கி எனக்கு சுத்தமாக முடியல, உடம்பு சரியில்லை 2 நாள். அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. பசங்களுக்கு எப்படியோ சமைச்சு கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எக் ஃப்ரை பண்ணிவிட்டு கீரை சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி சமைச்சிருந்தேன். சமைச்சு கொடுத்தா போதுங்கிற சூழ்நிலையில் தான் இருந்தேன். என்னோடய சிக் டேஸ் இப்படியும் போகிறது உண்டு. உங்கள் சிக் டேஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆஃபீஸ்க்கு என்னால் லீவ் போட முடியல, உடம்பு சரியில்லைன்னாலும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியல. ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஷிவானி குட்டி வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவை பார்த்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாதம் இருந்துச்சு, சாதமும் தயிரும் இருந்துச்சு. அவளே உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி பண்ணி நான் கால் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கும் அந்த குட்டி பிளேட்டில் சாதமும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டு ஷிவானிக்கும் ஸ்ருதிக்கும் அவள் அதை ரெடி பண்ணியிருந்தா. அன்றைக்கி எனக்கு கால் போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த ஸ்பெக்ஸ் ரிசீவ் ஆகிடுச்சு. எனக்கு கூட தெரியல அதுதான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸ்ருதியும் ஷிவானியுமே அதை ரிசீவ் பண்ணி அதை வீடியோவும் அழகாக ஓப்பன் பண்ணுறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்போ சின்ன வயசில் ஸ்ருதி குட்டி வந்து எனக்கு சாப்பாடு முதல் கொண்டு பெட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பா. அந்தளவுக்கு என்னை பார்த்துக்குவா. இப்போ அவள் படிப்பில் பிஸி ஆகிட்டதுனால ஷிவானி குட்டி அந்த மாதிரி பார்த்துக்கிறா. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஷிவானி குட்டிக்கு பவர் 0.5 இருக்குது. இதுலேயே மெயின்டைன் பண்ணணும். டெய்லி இப்போ கேரட் ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா.